Hi student, this is Selamba Max Tuition 11th standard exercise 7.4 question number 6. Find the value of the product in a or 2 cross 2 determinant into another one 2 cross 2 determinant கொடுத்திருக்காங்க. Okay, see இந்த sum solve பண்றதுக்கு ஒரு basics நமக்கு தெரியணும். See log a base b into log b base c இப்படி இருந்ததுன்னா இது log a base c னு எழுதலாம். See இந்த டெரிவேட்டிவ் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் எக்ஸாமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் மறுபடியும் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த log a base b நம்ம log a base x டிவைடட் பை log b base x னு எழுதலாம். இன்டூ இங்கே log b base x டிவைடட் பை log c base x னு இதை எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த log b base x will cancel. Left out we get log a base x divided by log c base x. எப்படி நம்மளால log a base b base rule யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோமோ அதே மாதிரி தான் இப்போ log a base x log c base x இந்த வேல்யூவை base rule யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் இதே டேர்மா நம்மளால எழுத முடியும். which is called இதில் இருந்து இங்க log a base c என்ற வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு சொல்யூஷன் 2 டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் இதை நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் log 64 base 3 log 3 base 4 log 8 base 3 log 9 base 4 okay into determinant of log 3 base 2 log 3 base 8 log 4 base 3 log 4 base 3 okay. So first part இதை நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் டிட்டர்மினன்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் கிட்ட மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது log 64 base 3 into log 3 base 2 plus log 3 base 4 into log 4 base 3 செகண்ட் காலம் கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது log 64 base 3 log 3 base 8 plus log 3 base 4 log 4 base 3 டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் கிட்ட மல்டிப்ளை பண்ணலாம். எனவே log 8 base 3 log 3 base 2 plus log 9 base 4 log 4 base 3 செகண்ட் காலம் கிட்ட மல்டிப்ளை பண்ணலாம். log 8 base 3 log 3 base 8 plus log 9 base 4 log 4 base 3 ஓகே. இப்போ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we know one more identity log b for a னா இதை log இங்கே b எழுதிட்டு இந்த for வந்து இங்கே ப்ரிஃபிக்ஸில் வந்துடும் மல்டிபிளாக. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். எனிவே இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் இந்த பேஸ் ரோல் படி இங்கே ஒரு பேஸ் இங்கே லாக் வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா இங்கே லாக் வேல்யூ இங்கே பேஸாக இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எனிவே மாடுலஸ் ஆஃப் இப்போது இங்கே 3 இங்கே 3 இருக்குது. எனிவே நான் இப்போ இதை எப்படி எழுதுறேன்னா log 64 base 2னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போ இந்த பிளேஸில் சி இங்கே 4 இங்கேயும் 4 ரெண்டு சேமாக இருக்கிறதுனால இங்கே log 3 base 3னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் இங்கே 3 இங்கேயும் 3 சேமாக இருக்கிறதுனால இதை log 64 base 8னு எழுதுகிறேன். இப்போது இங்கே 4 இங்கேயும் 4 சேமாக இருக்கிறதுனால ப்ளஸ் இதை log 3 base 3னு எழுதிடுறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல 3 இங்கேயும் 3 இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால இதை log 8 base 2னு எழுதிடுறேன். இப்போது இந்த 4 சேமாக இருக்கிறதுனால ப்ளஸ் இதை log 9 base 3னு எழுதிடுறேன். இப்போது இங்கே இந்த 3 சேமாக இருக்கிறதுனால இதை log 8 base 8னு எழுதிடுறேன். ப்ளஸ்
இங்கே 4 இந்த 4 சேமாக இருக்கிறதுனால இதை log 9 base 3ன்னு எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போது இந்த இடத்துல நமக்கு 3 இருக்குது, இங்கேயும் நமக்கு 3 இருக்குது. அதாவது log ஏனா இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 64ஐயும் இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இட் இஸ் கால்ட் 64. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர். இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 32. 2 டேபிள் 1 செகண்ட் டிவைட் பண்ணோன்னா இது 16. 2 டேபிள் டிவைட் பண்ணோன்னா இது 8. எகைன் 2 டேபிள் டிவைட் பண்ணோன்னா 4. எகைன் 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 2. ஃபைனலி 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 1. ஃபைனலி 64 we can written as 1 2 3 4 5 6. so 2 for 6ன்னு நம்ம எழுதலாம். ஓகே, எனிவே இங்கே determinant of log 2 for 6 base 2ன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே log ஏ மெத்தடில் இருந்தால் இதுக்கான வேல்யூ 1ன்னு நம்ம புட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 64 இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனிவே log இதை 8 ஸ்கொயர்னு எழுதுகிறேன், பேஸ் 8 ப்ளஸ் log ஏன்னு இருந்தால் இதுக்கான வேல்யூ 1. இப்போது இந்த 8ஐ இந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனிவே we know that இங்கே 8ஐ நம்ம 2 க்யூப்னு எழுதலாம். ஸோ இங்கே log 2 க்யூப் பேஸ் 2 ப்ளஸ் இந்த 9ஐ நான் 3 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அப்போ log 3 ஸ்கொயர் பேஸ் 3. இங்கே log ஏ ஃபார்மட் சே வேல்யூ 1. ஒன் செகண்ட் மறுபடியும் இந்த 9ஐ நான் 3 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். எனிவே log 3 ஸ்கொயர் பேஸ் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணிடலாம். எனிவே இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த 6 இங்கே மல்டிபிள்ஸில் முன்னாடி வந்துடும். அப்போது 6 இன்ட்டு log 2 பேஸ் 2 ப்ளஸ் 1. இங்கே 2 இன்ட்டு log 8 பேஸ் 8 ப்ளஸ் 1. இங்கே 3 இன்ட்டு log 2 பேஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு log 3 பேஸ் 3. அடுத்து 1 ப்ளஸ் 2 இன்ட்டு log 3 பேஸ் 3. ஓகே, ஸோ டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது log ஏஏ, இங்கேயும் log ஏஏ, இதுவும் log ஏஏ, இதுவும் log ஏஏ. எனவே இதுக்கான வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ 6 ப்ளஸ் 1, இங்கே 2 ப்ளஸ் 1, இங்கே 3 ப்ளஸ் 2, இந்த இடத்துல 1 ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணும்போது we get 7 3 5 3. ஸோ இதுக்கான டிட்டர்மெண்ட் வேல்யூ 7 3s are 21, 5 3s are 15. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா we get 6. therefore இந்த 2 டிட்டர்மெண்ட்டுக்கான ப்ராடக்ட் வேல்யூ we get 6. okay, thank you.